சென்னையிலிருந்து நகை வாங்கி வந்த விற்பனையாளரை கடத்திய கும்பலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் இவர் தங்க நகையை வாங்கி விற்பனை செய்தும் கைமாற்றி விடுவதுமான தொழில் செய்து வருகிறார். மதுரை, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நகை கடைகளில் நகையாகவோ அல்லது தங்க கட்டிகளாகவோ சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து வாங்கி விற்பனை செய்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி சென்னையில் 2 கிலோ தங்கத்தை சுப்பிரமணியன் வாங்கி வந்து அன்று இரவே மதுரை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மதுரை வந்துள்ளார். அப்போது அவரை கத்தியை காட்டி 5 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்று தங்க நகை மற்றும் செல்போன், 3500 ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவரை காரிலிருந்து இறக்கிவிட்டு தப்பி சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் திலகர் திடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படை அமைத்து விசாரித்து வந்ததில் கடத்தலில் ஈடுபட்ட பாக்யராஜ், முத்து மணிகண்டன், முத்துலிங்கம் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இந்நிலையில் நகை விற்பனை வியாபாரியின் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட சென்னையை சேர்ந்த நகை புரோக்கர் நாகேந்திரன் மற்றும் செல்லப்பாண்டி ஆகிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரிடமிருந்து 1,47,88,800 மதிப்புள்ள சுமார் 2 கிலோ தங்கம், 9 செல்போன், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.